ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் இமேஜ், ஃப்ரீ இமேஜ் அண்ட் ரேஞ்ச் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம வந்து இமேஜ், ஃப்ரீ இமேஜ், ரேஞ்சோட இன்ட்ரோ தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ போன வீடியோல நான் 3 எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணி அந்த கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ டெஃபினட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் இமேஜ், ஃப்ரீ இமேஜ் அண்ட் ரேஞ்ச். ஸோ அந்த வீடியோவோட கான்செப்ட்டை நம்ம இந்த வீடியோல அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let set A equal to set with elements 1, 2, 3, 4 and set B equal to set with elements 0, 3, 8, 15, 20. Function f is defined from A to B is given in roster form as கொடுத்துருக்காங்க இந்த roster formல. So set with ordered process elements 1, 0, 2, 3, 3, 8, 4, 15. So இதான் function. So நீங்க வேணா arrow diagramல கூட மார்க் பண்ணலாம். ஸோ ஆரோ டயக்ராம்ல எப்படி வரும்னா, செட் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் சோர்ஸ் செட்டு, இல்லை டொமைன்னு கூப்பிடலாம் நீங்க இப்பெல்லாம். ஏன்னா ஃபங்க்ஷன் அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்களா, ஸோ நீங்க சோர்ஸ் செட்டுன்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் நீங்க இந்த டொமைன்னே கூப்பிடலாம். திஸ் இஸ் த டொமைன். அப்புறம் இது கோடொமைன். செட்டு பி தான் கோடொமைன். ஓகேவா? ஸோ செட்டு பி தான் கோடொமைன், செட் ஏ டொமைன். ஸோ இப்போ செட்டு ஏ வந்து 1, 2, 3, 4, இது வந்து 0, 3, 3, 8, 15, 20. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் செட்டு பியை மார்க் பண்ணிடுறேன். ஸோ செட்டு பி என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 0, 3, 8. ஓகே, ஒழுங்கா மார்க் பண்றேன். 0, 3, 8, 15, 20. ஓகே. செட் பி மார்க் பண்ணியாச்சு. திஸ் இஸ் நத்திங் பட் செட் பி கோடொமைன். இது செட் ஏ டொமைன். ஸோ இதில் 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4 கரெக்டாக மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வில் செக் திஸ் அகெயின். 1, 2, 3, 4 கரெக்ட் தான். ஸோ அவங்க என்னென்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ரோஸ்டர் ஃபார்ம்ல? ஆக்சுவலாக ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 0, 2, 3, 3, 8, 4, 15. ஸோ 1லேருந்து 0க்கு நீங்கள் ஒரு ஆரோ போடணும். ஸோ 1லேருந்து நான் 0க்கு ஆரோ போடுறேன். 1, 0, 1, 0, 2, 8 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2, 8, அப்புறம் 3, 15 நினைக்கிறேன். 3, 8. ஓகே. 2, 3, 3, 8. ஓகே. 2, 3, 3, 8. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 4, என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. ஓகே. 4, 15. ஓகே. இதெல்லாம் கொடுத்துருக்கு. இதான் கிவன் இன்ஃபர்மேஷன். நான் அதை ஆரோ டயக்ராம் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சோர்ஸ் செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் டொமைன்னு கூப்பிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ திஸ் இஸ் த டொமைன். அதாவது ஒரே நிமிஷம். இது டொமைனு. இது ஒழுங்கா எழுதணும். திஸ் இஸ் த செட் ஏ தான் டொமைனு, செட் பி கோடொமைன். ஓகேவா? செட் பியை நம்ம கோடொமைன்னு கூப்பிடுவோம். கோடொமைன். ஓகே. ஸோ இப்போ செட் ஏ கொடுத்துருக்காங்க, செட் பி கொடுத்துருக்காங்க. நான் டொமைன் இது வந்து டொமைன் நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். இது கோடொமைன் கன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க? ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 2. ஓகே. இமேஜ் ஆஃப் 2னா என்ன அர்த்தம்? 2 ப்ரொடியூஸ், இங்க 2ஓட இமேஜ் வந்து 3 தான். ஏன்னா 2 ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணி அது 3ல முடியுது. ஸோ 2ஓட இமேஜ் 3. அதாவது நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல 2னு இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 3ன்னு வரும். அதான் அர்த்தமே. ஸோ இமேஜோட அர்த்தம் அதான். இஃப் யூ இன்புட் 2 இன்டு த ஃபங்க்ஷன் யூ வில் கெட் அவுட்புட் as 3. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க 2னு இன்புட் கொடுத்தீங்கன்னா, அதாவது எஃப் ஆஃப் 2னு போட்டீங்கன்னா யூ வில் கெட் 3. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ரேண்டம் ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தெரியாது. பட் நீங்க ஐடியா என்னன்னா, நீங்க 2னு இன்புட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 3ன்னு கிடைக்கும். ஸோ இஃப் யூ இன்சர்ட் 2 as input you will get 3 as output. ஓகேவா? அதே மாதிரி இமேஜ் ஆஃப் 4 என்னன்னு கேட்குறாங்க. இமேஜ் ஆஃப் 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3 தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 3. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 4. ஓகே. ஸோ இமேஜ் ஆஃப் 4 என்ன வரும்? இமேஜ் ஆஃப் 4 15 தான் வரும். அதாவது 4 நீங்க இன்புட்டா இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள யூ வில் கெட் அவுட்புட் as 15. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 15 தான். இமேஜ் ஆஃப் 4 வந்து 15 தான். ஸோ ஆன்சர் 15. ஏன்னா 4லேருந்து 15 தான் நம்ம ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஆரோ வந்து 15ல தான் போய் முடியுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் 15 தான். ஓகே. ஃபைண்டிங் ப்ரீ இமேஜஸ். இது 2 கொஸ்டின் இருக்கு. ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 8. ஸோ 8ன்னு அவுட்புட் கிடைச்சா என்ன இன்புட் போட்டா உங்களுக்கு 8ன்னு அவுட்புட் கிடைக்கும்? அதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ வாட் இன்புட் வில் கிவ் யூ அவுட்புட் as 8? 3ன்னு நீங்க இன்புட் போட்டீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ப்ரீ இமேஜ் ஆஃப் 8 வந்து 3 தான். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 3. If you insert 3 as input, you will get 8 as output. ஓகேவா? ஸோ does 20 have a pre-image? If not, why? 20க்கு pre-image இருக்கா? 20க்கு pre-image இல்லை. ஏன்னா எந்த இன்புட்டுமே ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணல towards 20. ஸோ 20 does not have a pre-image. Since 20 does not receive any arrow, அப்படி நீங்க போட்டுக்கலாம். நம்பர் 20 does not receive any arrowனே நீங்க சொல்லலாம். அப்படி போட்டாலே போதும். ஸோ நம்பர் 20 is not part of range. Since it does not receive any arrow. ஏன் ரிசீவ் பண்ணல? ஏன்னா நீங்க இன்புட்ல எந்த நம்பர் போட்டாலும் உங்களுக்கு அவுட்புட் 20 வரல. அதனால 20க்கு ஆரோ ரிசீவ் பண்ண முடியல. So 20 does not receive any arrow, so it's not part of, does not have a pre-image. நோன் போட்டுடலாம் அந்த இடத்துல. No, it doesn't have a pre-image. Okay. Question 3 என்ன கேட்குறாங்க? Range versus codomain. Write the range of f. Range என்னதுலாம் set of all images present in the codomain தான் நம்ம ரேஞ்சுன்னு கூப்பிடுவோம். ஸோ என்னென்ன இமேஜ் இருக்கு? 0 வந்து
1ஓட இமேஜ், 2 வந்து இல்ல 3 வந்து 2ஓட இமேஜ், 8 வந்து 3ஓட இமேஜ், 15 வந்து 4ஓட இமேஜ். ஸோ செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் பிரசன்ட் இந்த கோடொமைனை நம்ம ரேஞ்சுன்னு கூப்பிடுவோம். ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். ரேஞ்ச் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 0, 3, 15, 8ன்னு நினைக்கிறேன். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 0 வரும், 3 வரும், அப்புறம் என்ன வரும் 15 நினைக்கிறேன், 8, 15 அவ்வளோதான். ஸோ 0, 3, 8, 15 ஓகேவா. ஸோ இதான் ரேஞ்ச். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் த ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் பி? இல்லை கிடையாது, ரேஞ்ச் வந்து கோடமைன் கிடையாது. ஏன்னா இதுல 20 எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்குல்ல. ஸோ ரேஞ்ச் இஸ் அ சப்செட் ஆஃப் கோடமைன், ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடமைன் ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல ஜென்ரலா நிறைய சுச்சுவேஷன்ல ரேஞ்ச் வந்து கோடமைனோட சப்செட்டா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஜென்ரலா நீங்க சொல்லலாம் ரேஞ்ச் இஸ் டெஃபினெட்லி சப்செட் ஆஃப் கோடமைன் சொல்லலாம். பட் ரேஞ்ச் ஷுட் பி ஈக்குவல் டு கோடமைன் சில பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல அப்படி வரும். பட் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல அப்படி ஆல. ஸோ ரேஞ்ச் இஸ் அ சப்செட் ஆஃப் கோடமைன் நீங்க கூப்பிடலாம் அவ்வளவுதான். ஸோ ரேஞ்ச் இஸ் கிளியர்லி சப்செட் ஆஃப் கோடமைன் இன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே செகண்ட் சிச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. Function g is defined by the set of ordered pairs. G equal to set with ordered pairs as elements 10, 20, 15, 30, 20, 40, 25, 50. இதுல இருந்து நீங்க கண்டிஷன் ஆக்சுவலா கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து y equal to 2x தான் ஆக்சுவலா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த கண்டிஷனா இருக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் பிரசென்ட் இந்த சோர்ஸ் செட், இது செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் பிரசென்ட் இந்த டார்கெட் செட். ஸோ டார்கெட் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் சோர்ஸ் செட்டோட 2 மடங்கு அதிகமா இருக்கு. அதாவது டொமைன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ரேஞ்சை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இல்ல ரேஞ்சில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து டொமைன்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. ஸோ 10ல இருந்து நீங்க 20க்கு ஒரு ஆரோ போடுறீங்க, 15ல இருந்து 30க்கு ஒரு ஆரோ போடுறீங்க. ஏன்னா 15 into 2 வந்து 30 கொடுக்கும், 20 into 2 gives you 40. ஸோ 20ல இருந்து நீங்க 40க்கு ஒரு ஆரோ போடுறீங்க. அதே மாதிரி 25ல இருந்து 50க்கு ஒரு ஆரோ போடுறீங்க. ஏன்னா 50 இஸ் டபுள் ஆஃப் 25. அதே மாதிரி 40 இஸ் டபுள் ஆஃப் 20, 30 இஸ் டபுள் ஆஃப் 15, 20 இஸ் டபுள் ஆஃப் 10 ஓகேவா. ஸோ இதான் ஐடியா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்லாம் டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணலாம். கொஸ்டின் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் g of x, இதான் ஜீன்ற ஃபங்க்ஷன், g of x equal to 40, find the value of x. அதாவது என்ன இன்புட் போட்டா உங்களுக்கு 14 அவுட்புட் வரும்னு கேக்குறாங்க. அது அப்படிதான் நீங்க இந்த கொஸ்டின் இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ வாட் இன்புட் வில் கிவ் மீ அவுட்புட் as 40? ஸோ வாட் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 40 கேக்குறாங்க. ஸோ எந்த இன்புட் போட்டா உங்களுக்கு அவுட்புட் 14 வரும்? ஸோ இந்த இடத்துல என்ன வரும் ஆக்சுவல் ஆன்சர் 20 தான் வரும். ஏன்னா y equal to 2x நம்ம கெஸ் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷனை. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் வந்து 20 தான். So 20 is the pre-image of 40. 40 is the image of 20. ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த ஃபோர்த் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் g of 15 plus g of 25. ஓகே, நீங்க வந்து இன்புட் 15 போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, ஒரு நம்பர் கிடைக்கும், அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இன்புட் 25 போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், அதையும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் நீங்க அப்புறம் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ g of 15 என்ன, ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 15 அர்த்தம். ஸோ இமேஜ் ஆஃப் 15 என்ன ஒரு 30 தான் ஆன்சர். ஸோ 15ல இருந்து நீங்க 30க்கு ஒரு ஆரோ வரைகிறீங்க. ஸோ 30 இஸ் கிளியர்லி த இமேஜ் ஆஃப் 15. இதே மாதிரி இமேஜ் ஆஃப் 25 என்ன வரும், 50 தான் வரும். ஸோ இந்த ரெண்டு இமேஜையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 30 + 50 தான் ஆன்சர். ஸோ ரெண்டு இமேஜையும் ஆட் பண்ண தேவையில்ல, லிட்டரலா அது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்றோம். ஸோ அப்படிதான் நீங்க யோசிக்கணும். 15ஓட இமேஜ் 30, g of 15னா ஃபைண்ட் த நம்பர் விச் யூ வில் கெட் இஃப் யூ இன்சர்ட் 15 as இன்புட் அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி நீங்க 25 இன்புட்டா இன்சர்ட் பண்ணீங்கன்னா யூ கெட் 50 as அவுட்புட். ஸோ அந்த ரெண்டு அவுட்புட்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. அதான் அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இதை. ஸோ 30 + 50 18 ஒரு ஆன்சர். ஓவரால் ஆன்சர் 80 தான். ஸோ நம்ம ஃபோர்த் கொஸ்டின் ரெண்டுமே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் போலாமா. லிஸ்ட் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த டொமைன் ஆஃப் ஜி. ஓகே, டொமைன் ஆஃப் ஜி நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க அந்த ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்களா ரோஸ்டர் ஃபார்ம்ல, அதுல இருந்து நீங்க செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து ஒரு செட்டுக்குள்ள எழுதுனீங்கன்னா அதான் ஆன்சர். செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஓகேவா, செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அதான் டொமைனோட ஆன்சர். ரேஞ்சோட ஆன்சர் என்னன்னா செட் ஆஃப் ஆல் செகண்ட் எலிமெண்ட்ஸ் வரும். அதாவது அதே ஆர்டர் பேர் ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்க ஆர்டர் பேரை நீங்க வந்து செகண்ட் எலிமெண்ட்லாம் எடுத்து எழுதுனீங்கன்னா அதான் ரேஞ்சுன்னு வரும். ஸோ இப்போ ரேஞ்ச் வந்து எதுன்னு நான் கரெக்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு, ரேஞ்ச் என்ன டொமைன் என்னன்னு. ஸோ வேற கலர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இப்போ டொமைனை நான் எல்லோ கலர்ல மார்க் பண்றேன். இதெல்லாம் டொமைன் 10, 15, 20, 25 இதெல்லாம் டொமைன்ல வரும். ரேஞ்ச் எது வரும்னா இப்போ கிரீன் கலர்ல இல்ல பர்பிள்ல மார்க் பண்றேன். இது ரேஞ்ச் 20, 30, 40, 50 இதெல்லாம் ரேஞ்சில் வரும். ஸோ 10, 15, 20, 25 வந்து டொமைனு, 20, 30, 40, 50 ரேஞ்ச் ஓகேவா. ஸோ அது தனியாக எழுதிக்கலாம் நீங்க. 10, 20, 30, 40 நினைக்கிறேன். ரேஞ்ச் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ், ரேஞ்ச் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் ஜி தான் வரும் இல்ல. 10, 20 என்ன கொடுத்துருக்காங்க, 10, 15, 20, 25 ஓகே. 10, 15, 20, 25 ஸோ அது ஒழுங்கா எழுதணும். 10, 15, 20, 25 இதான் ரேஞ்ச். ரேஞ்ச் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஜின்னு கூப்பிடுங்க.
டொமைன் என்ன வரும் உங்களுக்கு? டொமைன் வந்து இதோட அப்படியே டபுள் மடங்கு வரும்னு நினைக்கிறேன். இல்ல டபுள் இல்ல. 20, 30, 40, 50. ஆமா டபுள் தான். ஸோ 20, 30, 40, 50. இன்ஃபேக்ட் இதை பர்பிளே எழுதலாம். ஸோ டொமைன் இதான் வரும். டபுள், இதோட டபுள், இதோட டபுள், இதோட டபுள், இதோட டபுள், அவ்வளோதான். ஸோ இதான் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இதான் டொமைன். சாரி, இதான் டொமைன். டொமைனை மாற்றி தெரியாமல் ரேஞ்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 20, 30, 40, 50. அவ்வளோதான். ஸோ டொமைன் கண்டுபிடிச்சிட்டோம், ரேஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கொஷின் 5 முடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஷின் 6 பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட் வேரியேஷன் ட்ராப். இந்த சிச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் செட் எக்ஸ் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் ஏ கமா பி கமா சி கமா டி, எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ். செட் டு ஒய் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 5 கமா 10. Function h is defined from set x to y, which is given as h equal to set with ordered pairs as elements a comma 5, b comma 5, c comma 5, d comma 5. ஓகேவா? ஸோ இதான் ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நீங்க கடகடன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது டொமைன். டொமைன் நான் கண்டுபிடிக்க சொல்றேன் பாருங்களேன். இதெல்லாம் டொமைன். இதெல்லாம் தான் டொமைன் சொல்லுவாங்க. ஸோ டொமைன் இஸ் பேசிக்கலி செட் எக்ஸ் தான் டொமைன். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 5 தான் வரும். 5 தான் ரேஞ்ச். ஏன்னா ஒரே ஒரு எலிமெண்டோட தான் அவங்க மேப்பிங் இருக்கு. அதாவது டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே 5 நோக்கி தான் ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரேஞ்ச் வந்து வெறும் 5 தான். கோடொமைன் வந்து செட் ஒய் இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ இது டொமைன். இது டொமைன். செட் எக்ஸ் தான் டொமைன். செட் ஒய் தான் கோடொமைன். ரேஞ்ச் வந்து சிங்கிள்டன் செட் வித் எலிமெண்ட் 5. அவ்வளோதான். ஸோ இது வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது கோடொமைன் சொல்லுவாங்க. செட் ஒய் என்டையர் செட் ஒய் நம்ம கோடொமைன் கூப்பிடுவோம். வெறும் செட் வித் சிங்கிள்டன் செட் வித் எலிமெண்ட் 5 நம்ம ரேஞ்சுன்னு கூப்பிடலாம். அவ்வளோதான். ஸோ இந்த வெறும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதான் ரேஞ்ச் வரும். ஸோ ரேஞ்ச் தான் எலிமெண்ட் விச் ரிசீவ்ஸ் ஆரோ, அதான் ரேஞ்ச். ஸோ ஆல் எலிமெண்ட்ஸ் செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் பிரசன்ட் இந்த கோடொமைனை தான் நம்ம ரேஞ்சுன்னு கூப்பிடுவோம். ஸோ 5 இஸ் த ஒன்லி இமேஜ் பிரசன்ட் இந்த கோடொமைன். ஸோ நீங்க இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ அவங்க ஸ்பெசிஃபிக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணலாம். இதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ கொஸ்டின் 6 வந்து இமேஜஸ் அண்ட் ப்ரீ இமேஜஸ். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் சி. ஸோ சி எதை நோக்கி ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது? 5 நோக்கி ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இமேஜ் ஆஃப் சி பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 5 தான். ஸோ சி ப்ரொடியூசஸ் an arrow towards 5. ஸோ நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். சி வந்து 5 நோக்கி ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் இப்படி தான் இமேஜின் பண்ணணும். ஆர்டர் பேர்னாலே நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏ வந்து 5 நோக்கி ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. சி வந்து 5 நோக்கி ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. பியும் 5 நோக்கி தான் ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. எலிமெண்ட் டியும் 5 நோக்கி தான் ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சுவலி இப்படி இருக்கணும். அது ஆரோ டயக்ராம் இப்படி இருக்கணும். டியும் 5 நோக்கி தான் ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்படி ரிவர்ஸ்ல போட்டால் அது தப்பாயிரும். 5 வந்து டியை நோக்கி ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கணக்கு வந்துடும். அதனால தான் நம்ம ஒழுங்கா அதை கன்வென்ஷன் மெயின்டைன் பண்றேன். ஓகே, ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 5. ப்ரீ இமேஜ் ஆஃப் 5 இது நாலுமே ப்ரீ இமேஜ் ஆஃப் 5 தான். அதாவது 5ன்னு நீங்க அவுட்புட் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இன்புட் வரும்னு கேட்குறாங்க. 5 நீங்க அவுட்புட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏ கிடைக்கும், பி கிடைக்கும், சி கிடைக்கும், டி கிடைக்கும். அதான் ஐடியா. ஸோ ப்ரீ இமேஜ் ஆஃப் 5 வந்து ஆல் 4 ஆஃப் தீஸ் எலிமெண்ட்ஸ் என்டையர் டொமைனே வந்து ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 5 வந்துடும். ஸோ என்டையர் டொமைன் இட் செல்ஃப். ஆக்சுவலாக ஆன்சர் வந்து என்டையர் டொமைன் நீங்க எழுதலாம். ஸோ இது ஒழுங்கா இங்கேயே எழுதிக்கிறேன். என்டையர் டொமைன். ஓகேவா? என்டையர் டொமைன். அவ்வளோதான். ஆக்சுவலாக என்டையர் டொமைன் நீங்கள் செட்டு மாதிரி எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நான் செக் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 5 அப்படின்ற கொஸ்டினுக்கு நீங்கள் என்டையர் டொமைன் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏக்கமா பிகமா சிகமா டின்னு எழுதிட்டு போயிடலாம். அது பெட்டர் ஐடியா. ஏன்னா எனக்கு ஸ்கூலில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ இது டெஃபினட்டாக பெட்டர் ஆன்சர் தான். ஏக்கமா பிகமா சிகமா டி இட் ஹேஸ் மல்டிபிள் ப்ரீ இமேஜஸ். அவ்வளோதான். ஸோ 5 ஹேஸ் மல்டிபிள் ப்ரீ இமேஜஸ். என்னென்னா ஏக்கமா பிகமா சிகமா டி இது எல்லாமே ப்ரீ இமேஜ் ஆஃப் 5 வந்துடும். ஸோ ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 5 போட்டுக்கிட்டு நீங்கள் ஏக்கமா பிகமா சிகமா டின்னு போட்டுக்கலாம். அது பெட்டர் ஆன்சர். ஸோ ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 5 என்னெல்லாம் வரும்? ஏ வரும், பியும் வரும், சியும் வரும், டியும் வரும். ஓகேவா? ஸோ இது நாலுமே வந்துடும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் 7 மட்டும் போட்டு இந்த வீடியோ கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ரேஞ்ச் அனாலிசிஸ். ரைட் த ரேஞ்ச் ஆஃப் ஹெச். ரேஞ்ச் ஆஃப் ஹெச் வெறும் இந்த கிரீன் டாட்ஸ்லாம் நீங்கள் வெறும் சிங்கிள்டன் செட் வித் எலிமெண்ட் 5 அவ்வளோதான். ரேஞ்ச் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் இதான். ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் இமேஜ் ப்ரீ இமேஜ் ரேஞ்சில் நம்ம ஒரு 7 கொஸ்டின் முடிச்சிட்டோம் எனக்கு தெரிஞ்சு. 1 2 அது 7 கொஸ்டின் ஆக்சுவலாக நிறைய குட்டி குட்டி கொஸ்டின். பட் ஓவராலாக நம்ம 7 கொஸ்டின் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். நம்ம 7 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் வி கவர்ட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். அதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ப்ரீ இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம், இமேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம், ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். ரேஞ்ச் சம்டைம்ஸ் கோடொமைனோட ஈக்குவலாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஈக்குவல் இல்லாமல் இருக்கலாம், அதுவும் கற்றுக்கிட்டோம். அப்புறம் இதில் என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம? இதில் சப்போஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அவுட்புட் கொடுத்துட்டு இன்புட் என்ன வரும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கற்றுக்கிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க சம்டைம்ஸ். ஜி ஆஃப் 15 + ஜி ஆஃப் 25 கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது
15ஓட இமேஜ் பிளஸ் 25ஓட இமேஜ் நீங்க ஆட் பண்ணணும். 15ஓட இமேஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் 25ஓட இமேஜ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். இப்படி பண்ணாதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா இன்டர்வல்ஸ் அஸ் சப்செட் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.